GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? இது மாதிரி ஒரு முட்டாப்பையில உலகத்துல எவனாவது இருப்பானாங்க? யோசித்து பாருங்க. நீங்க பூரா எம்ஜிஆர் நினைப்புங்க. கூத்துப்படையில போய் படிச்சு வந்திருக்கிறோம்ல, அது மாதிரி நீங்க நல்ல ஒரு ஆளை வச்சு படிச்சு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நேர்மையாக செயல்படுங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இதுல சேர்க்காதீங்க. ஆம்ஸ்ட்ராங் நாங்களும் ரொம்ப நெருக்கம். இருவருக்கும் நான் பாலமாக இருந்தவர். தலைவர் பிறந்த நாள் கொண்டாடும் போது நான் பக்கத்தில் இருப்பேன், எங்க தலைவர் இருப்பாரு, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருப்பாரு. எடப்பாடி பழனிசாமியினுடைய சமீபத்தை டெல்லி விசிட்லாம் எப்படி? பாவங்க, அவருக்கு இருக்கிற நெருக்கடிலாம் வேற ஆள் இருந்தா தற்கொலை கூட பண்ணிக்கிடுவாங்க. கெத்து தினேச தலகால கட்டி தூக்கி போட்டாங்க. தலகால கட்டி தூக்கி வச்சவுமே நான் நினைச்சு ஏதாவது சப்போர்ட்டுக்கு போல இருக்கும் பார்த்தா உண்மையிலே பிரதர். நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக நிர்வாகி, இப்போ சினிமாவிலையும் பிரபலமாக ஒரு நடிகராக அறியப்படுகிறார் திரு சங்கத்தமிழன். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கண்ணாடிலாம் பயங்கரமா இருக்கு. சினிமாவில் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. தண்டகாரண்யம் படத்தில் நடிச்சிருக்கீங்க. எப்படி இதில் உள்ள வந்தீங்க? அதாவது நம்ம ஒரு அரசியலில் இருக்கிறோம். அரசியல்னா நம்ம சாதாரண தேர்தல் அரசியல் கூட இல்லை. நம்ம ஒரு சமூக விடுதலைக்காக தலைவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி நம்ம களமாடி கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் திரைப்படம் என்பது தமிழகத்தில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிச்சயம் உங்களுக்கு தெரியும். அறிஞர் அண்ணா அவர்களே சொல்லுவார், மனிதனுடைய வாழ்வாக இருக்கட்டும், சாவாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கலை அப்படியே ஒன்றி பிணைகிறது. அறிஞர் அண்ணா அறிஞர் நல்லா பார்த்துருப்பேன். நீங்களே உழைக்கும் போது கூட அவன் பாட்டு பாடிக்கிட்டே உழைப்பேன். பார்த்துக்கலாம், தமிழுடைய பண்பாடு, தமிழுடைய கலாச்சாரம். அதே நேரத்தில் முதல்வரை கூட அவங்க எங்கே தேடுவாங்க? திரைப்படத்தில் தேடுவாங்க. அப்போ அந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு கருத்துக்களை விதைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் பல இயக்குநர்கள் இப்பொழுது களமாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் சிறப்பான சில திரைப்படங்கள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ரஞ்சித் மட்டுமல்ல, அண்ணன் வெற்றிமாறன் அவர்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவங்க படங்கள்லாம் நமக்கு நடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றது. இந்த படம் கூட தண்டகாரண்யம் கூட அன்பு தம்பி ரஞ்சித்தோட இயக்கத்தில் அதியன் ஆதிரை என்ற ஒரு எழுத்தாளருடைய படம், ஒரு கவிஞனுடைய படம். நிச்சயம் அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதற்கு முன்னால் கூட 2ஆம் உலகப்போரின் கடைசி குண்டு அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தவர். அந்த படத்தின் கலை இயக்குனர் ராமலிங்கம், எனது தோழர், ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம், காலா, கபாலி, மெட்ராஸ் அப்படின்னு பல வெற்றி படங்களை எடுத்தவர். அவர் நடிங்க சங்கத்தமிழ் அப்படின்னாரு. அப்போ நம்ம யதார்த்தமாக இயக்குனர் சந்திக்கிறோம். அதுக்கு முன்னாடி ரஞ்சித்தேவர் நடிக்க சொன்னார் என்னைய. எந்த படத்தில்? பரியேறும் பெருமாளில். அப்போ நான் துபாயில் இருந்தேன்னா நடிக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, இந்த படத்தை நடிச்சிடும் அப்படின்றதுக்காக நம்ம நடித்தேன். ரொம்ப இப்போ செய்திகள்லாம் ஒரு மாபெரும் ஒரு வெற்றி படமாக செய்தி கிடைத்து கொண்டிருக்கிறது. முதல் நம்ம நடித்த ஒரு படமே ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் எங்கள் கட்சி தொண்டர்கள், தோழர்கள் தமிழகம் முழுவதும் சிறப்பாக அங்கங்கே விளம்பரங்களை வைத்து நல்ல படங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதை விட ஒரு பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி என்னவென்றால், எங்கள் தலைவர் லண்டன் பார்லிமெண்ட்டில் பேசிட்டு இன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க. திரும்பி லண்டனுக்கு செல்வதற்கு முன்னாலேயே சிறப்பு காட்சியில் எங்கள் தலைவர் படத்தை பார்த்தார். எங்கள் தலைவரோடு சேர்ந்து அண்ணன் முத்தரசன் அவர்களும் பார்த்தார்கள். அதுக்கடுத்து தோழர் சண்முகம் அவர்களும் பார்த்தார்கள். பார்த்துட்டு மிக சிறப்பாக இருக்குது என்று சொன்னார்கள். குறிப்பாக எங்கள் தலைவர் ரொம்ப இயக்குனரை பாராட்டினார். யாரும் சொல்லாத ஒரு கதை, யாரும் சொல்ல பயப்படுவாங்க, இந்த கதையை எடுப்பதற்கே துணிவதற்கே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட கதையை எடுத்திருக்கிறீங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று பாராட்டினார். என்னை தம்பி படத்துக்குள்ளே வந்துட்ட, பரவாயில்ல, சிறப்பாக தான் நடிச்சிருக்கிற, தொடர்ந்து நல்லா நடிப்பா அப்படின்னு எனக்கு அறிவுரை. படத்தில் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி தலைவர்கிட்ட அனுமதி கேட்டீங்க? அப்போ அனுமதி கேட்காம எப்படி நம்ம நடிக்க முடியும்? தலைவர்கிட்ட போய் அனுமதி கேட்டுட்டு அண்ணே இது மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல கருத்தான படத்தை நடி அப்படின்ட்டு நான் அதியன் ஆதிரின்னு சொன்னதுமே அவருக்கு புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது ராமலிங்கம் எங்கள் தலைவருக்கு நெருங்கிய ஒரு எங்கள் கட்சிக்காரர் தான். ராமலிங்கம்ன்றவர் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் அமைப்பாக இருக்கும்பொழுது என் கட்சியில் இருந்தவர். இன்றைக்கி அவர் கலையில் போனனால இப்போ கட்சியோட அவர் நேரடி தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் தான் நம்மளை அழைத்து செல்கிறார். அது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னமும் எல்லாரும் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வருவாங்க. நீங்கள் அரசியலிருந்து சினிமாவுக்கு போகிறீங்களே, அது என்ன கணக்கு? அதாவது நீங்கள் எங்கே வரீங்கன்னு தெரியல, அந்த லெவலுக்குலாம் போகலை. சரிங்களா?
நீங்கள் எதை மனசில் வச்சு கேட்குறீன்னு எனக்கு தெரியுது. அவங்கள மாதிரி நம்ம ஒரு கூட்டு சுரண்டலுக்காக செல்லவில்லை. எல்லா உழைப்பையும் சுரண்டி இவங்க மட்டுமே 100 கோடி வாங்குவாங்க, ஆனால் ஹீரோயின் வந்து 1 கோடி வாங்குவாங்க. அடுத்து மற்றவங்களாம் என்னென்ன வாங்குவான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த புத்தி நமக்கு இல்லை. நம்ம செல்வது என்னவென்றால் ஒரு சித்தாந்தம், ஒரு தத்துவம். அது குறிப்பாக இந்த படத்தில் இப்போ படம் வந்துருச்சு, நம்ம பேசலாம், தப்பு இல்லை. கதையை சொல்ல தேவையில்லை, கருத்தை சொல்லலாம். இது வந்து எப்படின்னா ஒரு பழங்குடி மக்களுடைய வாழ்க்கை வரலாறு. பழங்குடி மக்களை பற்றி இன்னைக்கு யார் பேசுகிறா? அரசியலே பேசுவது மிகவும் குறைவு. அது ஒரு திரைப்படமாக எடுத்து அவங்களுடைய வழிகளை, அவங்களுடைய துன்பங்களை அழகாக செதுக்கியிருக்கிறார், ஒரு சிற்பியை போல. அந்த வகையில் நம்மளே அதில் நம்ம பங்கு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம அதில் இன்வால்வ் ஆனோம். ஆனால் உங்களை ஒரு கதை சொல்கிறேன், முக்கியமான கதை இல்லை, நடந்த நிகழ்வு. என்னன்னா நம்ம நடிக்க வச்சுட்டாங்க, நமக்கு நடிச்சிருந்த பழக்கம் இல்லை, சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நம்ம இது பண்ணுறோம். அப்போ நடிக்கும்பொழுது நமக்கே தெரியும்ல, நடிக்க தெரியுதா தெரியலையான்றது நமக்கு தெரியும்ல. நம்ம அது பொதுவாக சொல்லுவாங்க, அரசியல்வாதி பேச்சாளர்லாம் வாய் வேலை செய்யும், உடம்பு வச்சுட்டு என்ன பண்ணுறது, கை காலை வச்சுக்கிட்டு அப்படிம்பாங்க. கரெக்டு தான். இப்போ பழைய நிறையா பேர் நடிச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்தாரு. யார்? நம்ம இயக்குனர் நல்ல ட்ரைனிங் கொடுத்தாரு. அப்போ மொதல் சீனில் நான் ஓப்பனிங் சீனில் வந்து சாதாரண நடிச்சிட்டேன். அப்போ நடிக்கும் பொழுது நம்ம முத்துக்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, கூத்துப்பட்ட முத்துக்குமார் வந்து சேர போட்டு உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அது முக்கியமான ஒரு கேரக்டரில் இந்த நடிகர் நடிக்கிறார், அரசியல்வாதி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்து முடிச்சே வந்து கை கொடுத்து என்னை தழுவி கொண்டார். அண்ணே சூப்பராக இருக்குண்ணே நடிப்பு, சிறப்புனேன்னு இயக்குனரும் பாராட்டினார். எல்லாம் அந்த ஸ்பாட்டே நமக்கு ஒரு சிறப்பாக இருந்துச்சு. அடுத்த நாள் ஒரு சீன் எடுத்தாங்க, இதான் ரொம்ப முக்கியமானது, யாரும் சொல்லாத ஒரு கருத்து. அதில் எப்படின்னா அந்த படத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஹீரோ வந்து சொல்லித்தே ஆகணும். நேரமாக படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, படம் வந்திருப்பீங்க, நம்ம கதையை சொல்ல அந்த கருத்தை சொல்லித்தே ஆகணும். நம்ம நினச்சிக்கிறவங்க சினிமா சாதாரணம்னு. அந்த தம்பி இருக்கார்ல, அப்போ வந்து அட்டக்கத்தி தினேஷ்ன்பாங்க, இப்போ கெத்து தினேஷ் ஆகிட்டார். கெத்து தினேஷை தலகால கட்டி தூக்கி போட்டாங்க. தலகால கட்டி தூக்கி வைக்கவுமே நான் நினச்சி ஏதாவது சப்போர்ட்டுக்கு போல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே பிரதர் நான் மிரண்டு போயிட்டேன். மேலே மட்டும் இதை கட்டி ஸ்டண்ட் மாஸ்டர் கட்டிட்டு அங்கே நின்றுட்டு நம்ம டயலாக் பேச சொல்கிறாங்க. சரி, அதோட அப்படியே பேசியது நம்ம மட்டும் பேசியிருப்போம், ஒன்றும் பிரச்சனை. நானும் முத்துக்குமார் தான் பேசுவோம், நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக பேசியிருக்கலாம். ஏன்னா முதல் ஷாட்டில் நம்ம சிறப்பாக பண்ணுறோம், அறிமுக ஷாட்டில் யாரும் சொல்லித்தராமே நம்ம அவளை சிறப்பாக பண்ணுறேன். எனக்கு என்ன தோழர் இப்படி தலைகளை தொங்குறாரு, எந்த இதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு எனக்கு வேறு பதட்டமாகவும் இருக்குது. அந்த தோழர் அதில் வேறு தொங்குறதுலே பக்கத்தில் சொல்கிறாரு, என்கிட்ட தொங்கிக்கிட்டே சொல்கிறாருங்க, நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். தோழர் நான் இப்போ தலைகளை தொங்குறோம்னு கவலைப்படாதீங்க, எனக்கு சொல்லாமல் திடீர்னு தொங்க விட்டாங்க. ஆனால் வந்து இப்போ தான் சாப்பிட்டு இருக்கிறேன், நான் வாந்தி கூட எடுத்தாலும் எடுத்துருவேன், ஆனால் நீங்கள் நடிப்பை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்றாருங்க. எனக்குன்னா பதட்டமாக இருக்குது. இதில் முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு, அவரை அப்படி நொங்குறாங்க. நீங்கள் படத்தை பாருங்கள், பார்க்கவும் தெரியும். யதார்த்தமாக இல்லைங்க, அப்படியே நிஜமாக நடக்குது, யதார்த்தம் கலந்து ஒரு நிஜத்தில் நடக்குது. ஒரு சும்மா சாதாரணமாக செய்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை. நான் என் பேசுகிற டைலாக்கே மறந்துட்டேன் பிரதர். உண்மையிலேயே கொஞ்சம் விழுந்தாலும் போச்சு, நல்லா தூக்கி ரொம்ப மேலே கட்டிட்டாங்க. அப்போ தான் நினச்சேன், திரைப்படம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. சில பேர் சாதாரணம் எடுத்துறாங்க. இப்போ ரஜினிகாந்த் நடிச்சாரா உட்காந்துறதுக்கு ஒரு டூப்பான், எந்திரிக்க ஒரு டூப்பான், படுக்க ஒரு டூப்பான், சிரிக்க ஒரு டூப்பான், ஆனால் மொத்தம் மட்டும் காட்டுவாங்க ஊருக்கு. அப்போ நான் நண்பர் சொல்கிறாங்களே, இப்போ நம்ம நண்பர்லாம் அந்த படத்தை நடிக்கிறாங்களே, ஆனால் இவர் உண்மையிலே தினேஷ் ஒரு மாபெரும் ஒரு நடிகருங்க. ஏன்னா எனக்கும் அவருக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அந்த இன்னொரு ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, கலையரசன், அந்த போட்டு நான் பாட்டில் நான் வரமாட்டேன், இவருடைய பாட்டில் நம்ம வருவேன். இவரை தலகால கட்டி தொங்க விட்டு அதில் தத்துருவமாக நடித்தாருங்க. உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கிடைக்கும். உண்மையிலே உயிரை பணையை வச்சு தான் நடித்தார். நமக்கு தெரியுமில்ல, நம்ம வந்து நிஜத்தில் வந்து இது மாதிரி நெருக்கடிகள் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அவங்க சினிமாக்காரங்க அது வேறு பிரச்சனை. நான் நினச்சேன் ஒரு 2 வகுப்பை போட்டு பேசணும், டைலாக் 1000 பேசலாம். ஏன்னா டைலாக்கே வரல பிரதர், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன் டைலாக் முத்துக்குமார் பேசிடுவார், சரிங்களா? அப்போத்தான் நான் உணர்ந்தேன், ஆஹா நமக்கு வந்து நடிப்பு வந்து இன்னும் வரலை, ஆனால் இன்னும் நடிப்போம்னு பில்டப் பண்ணி பேசணுமே. அந்த தலகால தொங்கிக்கிட்டு அதில் அதுலேயும் சொல்கிறாரு, இப்போ பாரு நீங்கள் நல்லா பேசிட்டீங்க, இப்போ உடனே முத்துக்குமார் இது வந்து 1 மோர் கேட்பார், அதே மாதிரி அவர் 1 மோர் கேட்குறாரு. போட்டுக்கிட்டு அவ்வளவு தத்துரமாக எடுத்தாங்க, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் தான் பார்த்தேன், சரி நம்ம வந்து ஒரு முறையை படிக்கணும் நடிப்பை பற்றி அப்படின்ட்டு நம்ம கூத்துப்பட்டறையில் போய் அங்கே வந்து தெரியுமில்ல கூத்துப்பட்டறை சிறப்பானது, அதில் போய் முறையாக படித்தாச்சு. படித்து முடித்ததுமே இப்போ அடுத்த படம் எப்படி நீங்கள் சொல்கிறது பார்த்தா 30 நாளில் நடிப்பது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இல்லை அப்படி இல்லை, ஏறக்குறைய அந்த அந்த ஒரு 6 மாதம் படித்தேன். 6 மாதம் வந்து நம்ம அங்கேயே போகிறது, அவங்க வந்து இங்கே நம்மள்ட்ட சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இடையில நக்கல் பண்ணுறது உங்களுக்கு பயங்கரமான ஆளுங்க, அப்பா நீங்கள் இருக்கிறீங்களே. அவங்க நேரம் வந்து 6 மாதம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்ல முடியும், இதுக்கு அடுத்து ஒரு படம் வருது, படத்தின் பேர் வெக்கை. ஜிவி பிரகாஷ் உடைய நடிப்பில், இயக்கம் வந்து மோசஸ்,
தயாரிப்பு வந்து பா ரஞ்சித். அதில் பாருங்கள், அதில் வந்து நான் எம்எல்ஏ வருவேன், அதில் படம் முழுக்க வருவேன். அதை நம்ம சேலஞ்சு பண்ணலாம். நம்ம தெரிஞ்சு போச்சு இல்லை, டே நடிப்பில் வந்து நடிப்பாக இருக்கணும்டா, சீரியஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டோம்ல. எவன் அடிச்சுக்கிட்டாலும் சரி என்ன பண்ணலாம் நமக்கு கவலை இல்லை, நம்ம நடிக்கணும். அதுதான் இன்றைக்கி சினிமாவுக்கு வர்ற அரசியல் வேறு நல்லா நடிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, சாதாரண விஷயம் இல்லை. நான் முதல் படத்துலேருந்து இந்த படத்தில் பயந்துட்டேன் பிரதர். நான் ஓப்பனாகவே நக்கீரனுடைய நேயர்களுக்கு சொல்கிறேன், தலகாலத்தை கட்டி போட்டு எந்த வகையான சப்போர்ட்டுலாம் வச்சுருக்கிறாங்க. வந்து விழுந்தது சரி, தலகால தொங்குறானே, சும்மா அவன்கிட்ட ஒரு அன்பாக கூட பேசி ஒரு டைலாக் மாதிரி பேசி டக்குன்னு முடிக்கலாம்ல. ஏறக்கூட அந்த சீனு மட்டுமே ஒரு 3 மணி நேரம் எடுத்தாங்க. அந்த 3 மணி நேரம் தொங்கிக்கிட்டே இருக்கிறேன் தலகால. பயங்கரமான ஆள் தாங்க உண்மையில். அந்த நடிகர் அந்த நேரத்தில் வந்து நான் உண்மையிலே பாராட்டுகிறேன், மனதார பாராட்டுகிறேன். இப்போ வந்து நாங்கள் நடித்த சினிமாவில் நடிப்போம், அரசியல் நடிக்க மாட்டோம். அதான் நான் பதிவு செய்கிறேன். இப்போ அடுத்த படத்தில் எம்எல்ஏ வரீங்கன்னா என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? இல்லை, அது கதையை நம்ம சொல்லக்கூடாது. அந்த கதையை சொன்னேன்னா எனக்கு இதுவே நான் இப்போ இயக்குனர் கேட்டுட்டு தான் பேசுகிறேன். இயக்குனர் ஐயா இப்போ ஒரு பேட்டி நக்கீரனில் வந்து பேசலாமா? நீங்கள் எம்எல்ஏ வரீங்கன்னா அது உங்கள் நிஜ வாழ்க்கையிலும் பொருத்தி பார்ப்பாங்கல்ல. இந்த தேர்தலில் அண்ணா அதற்கான முயற்சியில் இருக்காரோ? இல்லை, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வர்ற தேர்தலில் வந்து சட்டமன்றத்தில் நம்ம நிற்கிறோம்ல, அது வேற, அது வந்து அரசியல். அதில் ஒன்றும் அரசியல் அதிகாரம் தான் அனைத்து பிரச்சனைக்குமான திறவுகோல். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, எல்லா பிரச்சனைக்கும் திறவுகோல் என்னப்பா? ஆட்சி அதிகாரம், அரசியல் அதிகாரம். அப்போ எம்எல்ஏ ஆவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைவரை நமக்கு இளைஞர் என்ற முறையில் நம்ம கொடுப்பாரு, நம்ம நிற்போம், வெற்றி பெறுவோம். அது வேற பிரச்சனை. சினிமா முழு தொழிலாக பண்ணிட்டீங்கன்னா இதில் இளைஞரணி பொறுப்பு இருக்கு. நல்லா, நீங்கள் ஒரு ஆள் போதுங்க பிரதர், நீங்கள் ஒரு ஆளே போதும். தலைவர் பார்த்துறப்ப டே அந்த தம்பி கரெக்டாக தானே சொல்கிறாரு, நீ சினிமாவுக்கு போயிட்ட அந்த சினிமாவை பார்த்துக்கின்றவர். அப்படி அல்ல. சினிமா என்பது நமக்கு வந்து ஒரு இடையில இருக்கிற அந்த கலையை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம், இல்லை அதில் நம்ம பயனடைகிறோம். அந்த அளவு தானே தவிர நம்ம முழுக்க மற்ற நடிகர்களை போல. இப்போ ஒரு நடிகர் வந்து நான் வந்து இனிமேல் நடிக்க மாட்டேன்னு வந்திருக்காரு, எழுதி வச்சுங்க வெள்ளை பேப்பரில், அடுத்து நடிப்பார், எழுதி வச்சுங்க பிரதர். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்து எப்படின்னா இந்த 2வது படம்லாம் வந்து மனித மாண்புகளை சொல்லக்கூடிய கதை. இந்த வெட்கைன்னு ஒரு படம், மனித உறவுகள், மனித மாண்பு. இதுவரைக்கும் என்ன சிறப்புன்னு கேட்டுங்க, சங்கத்தமிழ் அது ஒரு சிறப்பு. இப்போ இந்த படம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த படம் இதுவரைக்கும் இந்திய சினிமா மட்டுமல்ல உலக சினிமாலேயே இது மாதிரியான கதை வரவே இல்லை. நீ போய் படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அக்னி பாத் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் மிலிட்ரியில் வந்து ப்ரைவேட் ஆக்க போகிறோம், ஒரு 5 வருஷமே அதில் வேலை வந்துச்சா? அது இப்போ வந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது கதை. இந்த கதை அந்த படம் பேசுங்க. இன்னும் இயக்குனர் கூட பயந்துக்கிட்டு அதை பற்றி பேசவே இல்லை, வாயை துறக்கலை. ஆனால் நாங்கள் வாயை திறந்து மூடிக்கிட்டுலாம் இருக்க மாட்டோம். இந்த படமே வந்து சங்கிகளையும் சனாதானத்தையும் வேற இருக்கக்கூடிய படம்ங்க. இன்னும் தயாரிப்பாளரை பற்றி பேசலை, இந்த விஷயத்தை இயக்குனர் பேசலை, ஆனால் நான் பேசுகிறேன் பாருங்க. அதனால தான் நான் நடிக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? நீங்கள் படத்தை பாருங்கள் பிரதர். அதாவது பழங்குடி மக்களை வந்து நாயை விட பன்னியை விட அவளை கேவலமாக நடத்துகிறாங்க. அவங்க வழிகளை அப்படியே தத்துருவமாக எடுத்துருக்கிறாப்புல, தத்துருவமாக என்ன உண்மை சம்பவம்னு அதெல்லாம் பார்க்கும்போது நானும் அழுதுட்டேன் பிரதர். நான் படத்தை திருப்பி நான் தலைவரோட பார்த்தேன். தலைவரெலாம் வந்து ஒரு 10-15 நிமிஷம் பேசவே இல்லை. அப்போ எவ்வளவு ஒரு கிளைமேக்ஸ் இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். அவ்வளோ சிறப்பாக நடத்தி அந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதான் நான் நடிச்சிருக்கேன். அக்னி பாத்தெல்லாம் இது வரைக்கும் யாருமே படத்தில் பேசவே இல்லைங்க. எந்த திரைப்படத்துலையும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் பேசியிருக்கிறாருங்க. அப்போ யோசித்து பாருங்க எவ்வளோ பெரிய. ஆனால் நீ நினச்சிடக்கூடாது அக்னி பாத்து பேசுனால இந்திய இறையாண்மைக்கு எதிரான படம் நினச்சிடாதீங்க. இந்தியா இறையாண்மையை வலியுறுத்தக்கூடிய படம். ஆனால் இந்தியாவுடைய ஆட்சியாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவருடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய படம். ரொம்ப சிறப்பான படம், சிறப்பான கதை. இந்த படம் பொதுவாக பழங்குடி மக்களோட வேதனைகளை வழிகளை பதிவு செய்கிறதுன்னு சொல்லப்பட்டாலும் இன்னொரு தரப்பில் என்ன விமர்சனம் வருதுன்னா, இது நக்சலைட் இயக்கத்தை நியாயப்படுத்துது இந்த படம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனம் வருது. எந்த இடத்துலையும் அப்படிப்பட்ட கருத்து சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கே ஒரு பொது புத்தியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நக்சலைட்னா வந்து அவங்க தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அப்படி அல்ல. அவங்க யாருன்னா, நக்சல் அப்படின்னாலே மாவோயிஸ்ட் தான். மாவோ என்ற மாபெரும் ஒரு போராளி. சீனாவில் எப்படி மக்கள் புரட்சியை உருவாக்கினாரோ அவங்க தான். நீங்கள் அவங்கள தீவிரவாதி அவங்கள அப்படின்னு சொல்ல மாவோயிஸ்ட்னு சொல்லுங்கள். அந்த மாவோயிஸ்டில் வந்து பல போராளிகள் வந்து நம்ம நாட்டுக்காக பாடுபட்டிருக்காங்க. அது நாட்டில் இருக்கின்ற சாதிய கொடுமைகள், வர்க்க பேதம், அதற்காக போராடி இருக்கிறாங்க. அந்த வரலாறை பற்றி பேசணும், நம்ம பேசிக்கிட்டே போகலாம். வெண்மணி அந்த கலவரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல பேரை கீழ் வெண்மணியில் தீய வச்சு எரிச்சாங்க. ஆனால் நீதிமன்றம் அந்த கொலையாளிக்கு தீர்ப்பு என்ன சொல்லிச்சு? ஐயா இவர் வந்து கார் வச்சிருக்கிறாரு, வரி கட்டுறாரு, இவராக கொலை செய்திருப்பார் அப்படின்னு வெளியே விட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது? வெளியே வந்தவனை யார் தீர்த்து கட்டினது? சீனிவாச ராவ்
என்ற ஒரு மாபெரும் போராளி. அது தப்பா? ஏன்னா இத்தனை பேர் எரிக்கிறாங்க, குழந்தை எரிக்கிறாங்க, உயர்வு கேட்டு, எது கூலி உயர்வு கேட்டு அதற்காக செய்திருக்கிறார்கள். அதை நீங்கள் கொலையை பார்க்க முடியாது. அது மக்களுக்கான ஒரு விடுதலை. அப்படிப்பட்ட கருத்துக்கள் தான் சொல்லப்பட்டதே ஒழிய படத்தில் இந்தியாவுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குல்லங்க. இந்தியா இறையாண்மை என்ன? நம்ம பல மொழிகள் பேசலாம், பல இனத்தவர் வாழலாம், நாம் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். இதான ஏழை என்றும் அடிமை என்றும் எவனையும் இழிவுபடுத்த வேண்டாம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற பாகுபாடு கூடாது, சாதி பாகுபாடு கூடாது, வர்ண பேதம் கூடாது. இதான இந்திய இறையாண்மை. அந்த இறையாண்மை வலியுறுத்துகிற திரைப்படம். தொடர்ந்து நக்சலைட்டை கடுமையா ஒழிச்சிட்டு வராங்க பல மாநிலங்கள்லையும். சத்தீஸ்கர்ல கூட நிறைய பேரை சுட்டு கொண்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி படம் வர்றது இந்த மாதிரி விமர்சனத்துக்கு வழிவகுக்கு தானே. ஆனால் அது மக்கள், அதாவது யார் அவங்கெல்லாம் மக்கள் போராளிங்க. அப்போ ஆண்டு கொண்டிருப்பவர்கள் யார்? சங்கிப்பேலையான மக்களுக்கான ஆட்சியாளர்களா? இவர்கள் யார் என்று தெரியாதா? 2002 இவர்கள் என்ன செய்தார் என்ற வரலாறு தெரியாதா? இவர்கள் செய்த வரலாறுலாம் என்னை விட நெறியாளருக்கு தெரியுமே. ஹூ கில்டு லோயா தெரியாதா? எல்லாம் வரலாறு இருக்கு. இளம் பெண்ணை வேவு பார்த்தவர்கள் யார் தெரியாதா? அதை நம்ம இப்போ பேச நாங்கள் விரும்பலை. ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க மக்கள் பக்கம் நின்று பேசுது. நான் இன்னமும் சொல்கிறேங்க, நீதிமன்றம் யாருக்காக? மக்களுக்காக. பாராளுமன்றம் யாருக்காக? மக்களுக்காக. ஆட்சி அதிகாரம் யாருக்காக? மக்களுக்காக. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அதிகாரிகள், ஆட்சி அதிகாரிகள் ஒழுக்கமாக இல்லாமல், ஒழுங்காக இல்லாமல் இருக்கும் பொழுது இவர்கள் அவர்களுக்கு அரசியல் வகுப்பெடுக்கிறார்கள். நீங்கள் அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தீவிரவாத அமைப்பு, மாவோயிஸ்ட் அமைப்பு நினைக்க வேணாம். அவங்கள அதாவது முறைப்படுத்துகிறார்கள், நெறிப்படுத்துகிறார்கள். அதுதான் உண்மை. அந்த வகையில் இந்த படம் இந்திய இறையாண்மைக்கு எதிரான படம் அல்ல, மக்களுக்கான படம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஒரு அரசியல்வாதிங்கிறனால ஒரு அரசியல் கேள்வியும் கேட்டுடுறேன். சமீப நாட்களாக திருமா மீது ஒரு விமர்சனம் என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, தலித் தலைவர்களை இவருக்கு நிகராக ஒருத்தர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓரங்கட்டிடுறாங்க. ஆம்ஸ்ட்ராங் விவகாரமாக இருக்கட்டும், அல்லது பூவை ஜெகன்மூர்த்தியாக இருக்கட்டும், இப்போது ஏர்போர்ட் மூர்த்தியாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் அரசியலில் ஒரு கட்டத்துக்கு மேலே எழுச்சி பெற முடியலன்னா அது திருமாவனுடைய ஸ்ட்ராட்டஜி, இவரோட பிளான் அப்படின்னு சொல்லி தொடர் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதாவது அன்பு நெறியாளர் அவர்களே, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை இதில் சேர்க்காதீங்க. ஆம்ஸ்ட்ராங் நாங்களும் ரொம்ப நெருக்கம். வேணா இப்போ நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து நான் கொடுக்குறேன். இல்லை, அவர் திரும்ப விமர்சித்து பேசின பேச்சுகளும் இருக்குல்ல. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் சங்கத்தமிழ் வரவுக்கு பிறகு இருவருக்கும் நான் பாலமாக இருந்தவன். பல ரெக்கார்ட்ஸ் உங்கள்கிட்ட காட்ட முடியும். தலைவருடைய பிறந்த நாளுக்கு எங்கள் அலுவலகத்துக்கு அவர் தலைவர் பிறந்த நாள் கொண்டாடும் போது நான் பக்கத்தில் இருப்பேன், எங்கள் தலைவர் இருப்பார், அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருப்பார்கள். அது வேற. ஆனால் அவர் படுகொலை செய்த அந்த கொலைகாரர்கள் நிச்சயமாக அரசாங்கம் கண்டுபிடிக்கும், தண்டனை கொடுக்கும், அதை விடுங்க. ஆனால் அதுக்கு அடுத்து ஒரு லிஸ்ட்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் யார்? சங்கிகளுடைய கை கூலிகள். நீங்கள் சொன்ன பேர் சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குது, நான் சொல்ல விரும்பவில்லை. இதெல்லாம் யாருக்கு இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை வருமே, அவங்களுக்கு முட்டு கொடுக்குறது யார்? எல்லாம் சங்கி குரூப்புகள், அதாவது மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களே இன்னைக்கு போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறீங்க, யாராவது ஒரு ஜனநாயகவாதிகள் ஆஹா இவங்க பாவம்பா, இவங்க செஞ்ச தப்பு பண்ணி ஒரு ஆள் சொல்லுங்கள். அவங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற அனைவருமே யார்? சங்கிகள் போடுகின்ற எலும்பு துண்டை வாங்கி கொண்டு குலைக்கக்கூடியவர்கள். ஆக அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் அவங்கள நீங்கள் தலித்துன்னு கூட நீங்கள் நினைக்கவே கூடாது. அது யாருன்னா அடிமைகள், ரைட்டா? தலித்துடைய பேரையே கெடுக்கக்கூடியவர்கள். நீ அவங்கள இந்த லிஸ்ட்டை நீ கொண்டு வர வேண்டாம். எடப்பாடி பழனிசாமியினுடைய சமீபத்தை டெல்லி விசிட்லாம் எப்படி பார்க்குறீங்க? பாவங்க, அவருக்கு இருக்கிற நெருக்கடியெல்லாம் வேற ஆளாக இருந்தால் தற்கொலை கூட பண்ணிக்கிடுவாங்க. எவ்வளவு கொடுமையை பண்ணுது இந்த பிஜேபி. செங்கோட்டையனை கிளப்பி விட்டாங்க, கிளப்பி விட்டு பல சிக்கலை கொடுத்து இவரை மடக்கிட்டு திருப்பி கிளப்பி விட்றாங்க. இங்கிட்டு பார்த்தா அக்கா சசிகலா கிளப்பி விட்றாங்க, இங்கிட்டு பார்த்தா தினகரனை கிளப்பி விட்றாங்க, அங்கிட்டு பார்த்தா ஓபிஎஸ்ஸை கிளப்பி விட்றாங்க. ஆனால் இத்தனை பேர் சமாளிக்கிறாரு பார்த்தீங்களா? உண்மையிலேயே அந்த வகையில் நம்ம பாராட்டலாம். அவர் தான் அதான் ஆளுமைங்கிறாங்க. இல்லை, பாராட்டுறான். நம்ம அதில் நம்ம அவரை நம்ம குறை சொல்ல, ஆனால் நெருக்கடிகளை கொடுக்குறது இதைத்தானே எங்கள் தலைவர் சொல்லி கொண்டே இருக்கிறார். நீங்கள் பிஜேபி பக்கிட்டு போனீங்கன்னா பிஜேபி எதிராளிகளை அழிக்காது, உங்களைத்தான் முதல்ல அழிக்கும். இன்னைக்கு இல்லை, ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறார். அதே நடந்து கொண்டிருக்கிறது. அம்மையாரே சொன்னாங்க, நம்மளே பேசியிருக்கேன், ஜெயலலிதா அம்மையாரே படிச்சு சொன்னாங்க, பிஜேபி உள் விவகாரங்களை தலையிடாதுன்னு சொல்லிட்டதா சொல்றாங்கல்ல. உள் விவகாரங்களை தலையிடாது. சரி, நல்ல நேர்மையாக ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ செங்கோட்டையனை கூப்பிட்டு அமித்ஷா ஏன் பேசுறாரு? இல்லை, அமித்ஷா பார்த்தாரு பேசினாருன்னு எந்த ஆதாரமும் இல்லை. ஒரு ஃபோட்டோ கூட ரிலீஸ் அவர் சொல்றாருல, வெளியில் நான் அமித்ஷா பார்த்துட்டு தான் வந்தேன் சொன்னார்ல. முதல்ல இங்கேருந்து போகும்போது ராமரை பார்க்க போகிறோம்னாரு, ராமர் கோயிலுக்கு போகிறோம்னாரு. ஒருவேளை அவர் தான் அமித்ஷா அவருக்கு ராமரா என்னன்னு தெரியல, போய் தான் பார்த்தேன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருல. இதில் இப்போ நீங்கள் அரசியலேருந்து சினிமாவுக்கு வரீங்க, சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு விஜய். அவர் திருச்சியில் பயங்கரமான ஒரு பேரணியெல்லாம் போனார், பல மணி நேரம் டிராஃபிக் ஜாமே ஆனிச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக பயந்துடுச்சு அப்படின்னு விஜய் கட்சி சேர்ந்தவங்க பலரும் சொல்கிறாங்க. பிரதர்,
நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா அவர் அளவுக்கு நம்மளை கம்பேர் பண்ண வேண்டாம். இல்ல சினிமால வெற்றிடம் வந்துட்டாரு. நிறைய பேர் போறாங்க. சினிமால அவர் அளவுக்கு நம்ம போட முடியாது, அவர் அளவுக்கு டான்ஸ் போட முடியாது, மற்ற எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். கரெக்டா, அதை விடுங்க, அந்த மேட்டரை விடுங்க. ஆனா அரசியல்ல அவர் வந்து கத்துக்குட்டி. எப்படி வந்து சினிமால நான் கத்துக்குட்டியோ அது மாதிரி அரசியல் அவர் கத்துக்குட்டி. அதற்கு அச்சாரம் தான் திருச்சி நடந்தது. நல்லா பாருங்க, திருச்சியில் ஒரு மாநாடோ ஒரு பேரணியோ இல்லை ஒரு ஊரணியோ அதை நடத்துறீங்கன்னா ஸ்பாட்டுக்கு தானே மக்களை கொண்டு வரணும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் மக்களை போய் முடக்குறீங்கன்னா இது மாதிரி ஒரு முட்டாப்பையில் உலகத்தில் எவனாவது இருப்பானாங்க? யோசித்து பாருங்கள். இவங்களை பூரா வந்து எம்ஜிஆர் நினப்புங்க. இந்த எம்ஜிஆர் ஆரம்பத்தில் வந்து ட்ரெயினில் போனார், பயங்கர கூட்டம் வந்துச்சுன்னு காட்டுறதுக்காக. நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் வந்தோம், அங்கே பயங்கரமான கூட்டம் வந்துன்னு காட்டுறதுக்காக என்னவா பண்ணியிருக்கிறாங்க? எல்லாரையும் நேரம் அங்கே வர சொல்லியிருக்கிறாங்க. அங்கே யாரும் போக நேரம் ஏர்போர்ட்டுக்கு வாங்கன்னு காசை கொடுத்து எல்லாரும் கூவியிருக்காங்க. எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. வந்தனால வந்து சிக்கல். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் இதுக்காக சொல்ல, அதாவது இன்றைக்கி வந்து இப்போ மாநாடு திமுக நடத்தி முடிச்சிருக்குது. அந்த மாநாட்டில் எங்கேயாவது ஏதாவது ஒரு டிராஃபிக் பிரச்சனை வந்துச்சா? விடுதலை சிறுத்தை நடத்தியிருக்கு. இப்போ கூட பெரிய ஒரு மாநாடு நடத்தின அதே திருச்சியில் எது சிக்கல் வந்துச்சா? 5:30க்கு எங்கள் தலைவர் ஆரம்பிச்சாருங்க. 5:30க்கு ஆரம்பித்து கரெக்டாக ஆரம்பித்து முடிச்சுட்டார் சொன்ன டயத்தில். நான் கூட வந்து அலங்கார ஊர்தி கொண்டு வர்றேன், லேட்டாகி போச்சு, எங்களுக்கெல்லாம் அவர் நிற்கலைங்க. 5:30 பரப்பிட்டார். 5:45 நாங்களே வந்தேன் டிராஃபிக்கில். அப்போ அவர் யாருக்காக வெயிட் பண்ணல, சொன்ன டயத்துக்கு போனார், சொன்ன இடத்துல நிகழ்ச்சியை முடித்தார். அவரும் பெரிய பேரை நடத்தினார். அதுதான் மக்கள் தலைவன். மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இவங்க திட்டமிட்டு இந்த சினிமாவில் நடித்தாங்க பார்த்தீங்களா? எப்படி வந்து பேப்பரை வாங்கிட்டு இப்போ நாங்கள் சினிமா அடிக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க, பிரதர் டாப் டைலாக்லாம் கொடுத்து இங்கே பாருங்க, நீ சும்மா அது அரசியலில் பேசுகிற மாதிரி இங்கே பேசக்கூடாது, டைலாக் இந்த மாதிரி பேசணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேட்டு நம்ம பேசுகிறோம். அவங்க என்ன சொல்கிறோம், எஸ் அப்படின்னா எஸ், நோ 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 நோ, உட்காரு எந்திரிக்கணும். நீ என்னதான் பண்ணாலும் கேமரா இங்கே இருக்கணும், அதை மட்டும்தான் பேசணும். அது மாதிரி இருக்கு. இதே மாதிரி ஒரு அரசியல் பண்ணுறாரு பிரதர். அதுதான் தப்பு. அங்கே வந்து திரைப்படத்தில் ஒரு இயக்குனர் நடத்துவாங்க. இவங்களுக்கு வந்து 2 இயக்குனராக, ஒரு இயக்குனர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒருத்தர் வந்து உயரமாக இருக்கார் அவர், இன்னொருத்தர் குண்டா இருக்கார் இவர். 2 பேரும் சேர்ந்து இவர் இயக்கவும் குழம்பி போய் அவருக்கு ரொம்ப பிளாப் ஆகிட்டே இருக்குது. இப்போ நாளை கூட நிகழ்ச்சியை வந்து மாற்றி அமைச்சிருக்கா, தெரியுமா தெரியாத உங்களுக்கு? அவ்வளவு குழப்பங்கள். நான் அந்த நேரத்தில் வந்து நீ கேட்டதுக்காக சொல்கிறேன். நான் எப்படி வந்து சினிமாவுக்கு கற்றுக்குட்டியோ அதுமாதிரி நீ அரசியலுக்கு கற்றுக்குட்டி. நல்ல ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய அட்வைஸ். எப்படி நாங்கள் போய் கூத்துப்படையில் போய் படித்து வந்திருக்கிறோம்ல, அது மாதிரி நீங்கள் நல்ல ஒரு ஆளை வச்சு படித்து அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நேர்மையாக செயல்படுங்கள், மக்களுக்காக செயல்படுங்கள். அப்போ மக்கள் வரவேற்பாங்க. நடிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் தான் அவருக்கு டார்கெட்டு. அவர் நிற்கிற இடத்துல விசிகா சார்பாக சங்கத்தமிழன் நிப்பாட்ட போகிறாங்க. 2 பேருமே சினிமா நட்சத்திரங்கள், இப்போ அரசியல் இருக்காங்கிற அடிப்படையில் அந்த மோதல் உருவாக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்களே உருவாக்கிறீங்களா பிரதர்? நம்ம ரெண்டாலும் அவர் வந்து இங்கே பிரதர் நல்லா சொல்லிக்கலாம், அவர் ஜெயிக்க முடியாது பிரதர். சினிமான்றது வேற. சினிமாவில் இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிறாரு, நல்ல வெற்றி படமாகும். அடுத்து படம் நடித்தாலும் வெற்றி படமாவார். அதில் வேணுமா நான் வந்து அவருக்கு வந்து வில்லனாக கூட நடிக்கிறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியலில் வந்து இவர் வந்து எங்கே நின்றாலும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இவர் இன்னொரு மக்களில் கூட்டணி பிரதர். மக்களில் கூட்டணி ஒரு காலத்தில் நாங்கள் வச்சுருந்தோம்ல, அப்போ நாங்கள் வச்சனால யார் ஜெயிச்சா? ஜெயலலிதா ஜெயிச்சிச்சுல, திமுக தோத்துச்சுல. அது திமுக மிஸ்டேக் அந்த நேரத்தில். அப்போ மட்டும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி மட்டும் எங்களோட சேர்ந்து இருந்தாருன்னா அவர் அப்பயே முதல்வராக இருப்பார், அது வேற பிரச்சனை. அது மாதிரி இப்போ வந்து ஆளுங்கட்சி மீண்டும் வெற்றி பெறப் போகிறது. அதுக்கு தான் இப்போ வெறும் இயங்கி கொண்டு இருக்கிறார். நான் சொல்கிறத அப்படியே எழுதி வச்சுக்கிறேங்க. இப்போ இருக்கிற பொசிஷனில் அவர் தனித்து போட்டியிட்டால் இது வந்து 200க்கு மேலே தொகுதியில் வெற்றி பெறும். ஏன் நானே சவால் விடுறேன், எனக்கு நானே உன்னை ஏற்று நிற்கிறேன், இப்போ வாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஜெயிக்க முடியாதுங்க பிரதர். அந்த ஓட்டுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு 12 விழுக்காடு மேக்சிமம். மற்றெல்லாம் சொல்கிறாங்க இந்த சர்வே பண்ணி 8 விழுக்காடுறேன். நான் வந்து கொடுக்குறேன், பஸ்க்கு சாப்பிடு பார்ப்போன்னு 12 விழுக்காடு. 12 விழுக்காடு வாங்கும்பொழுது ஓட்டை பிரிக்க முடியுமே தவிர வெற்றி பெற முடியாது. 30க்கு மேலே ஓட்டு வாங்கினாலே வெற்றி பெற முடியும். வந்து இப்போ நிற்க சொல்லுங்கள், நம்ம தயாராக இருக்கிறோம், ரெடியாக இருக்கிறோம். ரொம்ப நன்றி. சினிமா அரசியல்னு பல கேள்விகளுக்கு நிதானமாக ஆழமாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.